குறித்த குழுவின் பரிந்துரைகள் சரியானதென 2 நீதிமன்றங்களினால் குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் 1 லிட்டர் எரிபொருளுக்கு வழங்கும் 3 வீதத்தை தொடர்ந்தும் வழங்குவது நாட்டின் சட்டத்தை மீறுவதாக இல்லையா? எனினும் கடந்த கால ஆட்சியாளர்கள் அநீதியாக எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கு வழங்கிய கழிவை ரத்து செய்து புதிய விலை சூத்திரத்தின் கீழ் அந்த கழிவை அவர்களுக்கு வழங்க தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. 2009ஆம் ஆண்டளவில் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கு 1 லிட்டர் எரிபொருளுக்கு 1.5 வீத கழிவை வழங்கியது. குறித்த காலப்பகுதியில் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 117 ரூபாவாக காணப்பட்டதுடன் 1 லிட்டரிலிருந்து எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளருக்கு ₹1.75 கழிவு கிடைத்தது. எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர்களின் சம்பளம், மின்சாரம், நீர் கட்டணம் உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் கழித்ததன் பின்னர் எரிபொருள் நிரப்பு நிலையங்களை நடத்தி செல்ல அந்த கழிவு போதுமானதாக இல்லை என எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக கண்டறிய அப்போதைய கூட்டுத்தாபனம் நிபுணர் குழு ஒன்றை நியமித்ததுடன் அக்குழுவின் பரிந்துரைகளுக்கேற்ப எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அதுவரை வழங்கப்பட்ட 1.5 வீத கழிவு போதுமானதாக இல்லை என குறிப்பிடப்பட்டது. பின்னர் அதுவரை வழங்கப்பட்ட கழிவு தொகையை அதிகரித்து 1 லிட்டருக்கு 3 வீத கழிவை எரிபொருள் நிரப்பு நிலை உரிமையாளர்களுக்கு வழங்குமாறு நிபுணர் குழு பரிந்துரைத்தது. அத்துடன் எரிபொருள் விலையேற்றம் அச்சுறுத்தலாக காணப்பட்டதனால் குறித்த கழிவை வழங்குவதற்கு அதி உயர் சில்லறை விலையை பரிந்துரைப்பதற்கு குழு நடவடிக்கை எடுத்தது. இதன் அடிப்படையில் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 162 ரூபாய் அல்லது அதற்கு குறைவாக காணப்பட்ட சந்தர்ப்பங்களில் 3 வீத கழிவை வழங்க நிபுணர் குழு பரிந்துரைத்தது. எனினும் நிபுணர் குழுவினால் வழங்கப்பட்ட பரிந்துரைகளில் குறிப்பிடப்பட்ட எரிபொருளுக்கான அதிஉச்ச சில்லறை விலை அதிகரித்த போது எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கு 3 வீத கழிவை வழங்க குழு அறிக்கை கவனம் செலுத்தாமல் நடவடிக்கை எடுத்திருந்தது. அதன் பயனாக 2022ஆம் ஆண்டு எரிபொருள் விலை கணிசமாக அதிகரிக்கப்பட்டு பெருந்தொகை கழிவு எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டது. பின்னர் 2023ஆம் ஆண்டு பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலையீட்டினால் இது தொடர்பாக கண்டறிய நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டதுடன் அதன் பரிந்துரைகள் இதற்கு முன்னர் நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகள் நியாயமானதென தெரிவித்தது. அத்துடன் அப்பரிந்துரையை நடைமுறைப்படுத்தாமை பாரிய தவறாகும் என புதிய குழு வழங்கிய பரிந்துரைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் முன்னைய குழு அறிக்கையின் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படாமல் அநீதியாக எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கு கழிவு வழங்கப்பட்டதனால் 3500 கோடி ரூபாவுக்கும் கூடுதலான தொகையை நாட்டு மக்கள் இழந்ததாக குறித்த குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் அடிப்படையில் முன்னைய குழுவின் பரிந்துரைகள் துரிதமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என புதிய குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் அந்த குழு பரிந்துரைகளுக்கு எதிராக எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். குறித்த 2 குழுக்களின் பரிந்துரைகள் சரியானதென நீதிமன்றங்கள் தெரிவித்தன. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் 1 லிட்டர் எரிபொருளுக்கான கழிவை 5 ரூபாவை விட அதிகரிக்க முடியாதென நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. எனினும் குறித்த குழுக்களின் பரிந்துரைகள் மற்றும் 2 நீதிமன்றங்களின் உத்தரவுகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை அனைத்து பரிந்துரைகள் மற்றும் உத்தரவுகளை புறந்தள்ளி எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கு 3 வீத கழிவை எந்தவித உச்சத்தொகை எல்லைக்கும் அடிபணியாமல் யாருடைய அழுத்தத்தினால் வழங்கப்பட்டது என்ற கேள்வி எழுகிறது. எனினும் 2 குழுக்களின் பரிந்துரைகள் மற்றும் அப்பரிந்துரைகளை உறுதிப்படுத்திய நீதிமன்ற உத்தரவுகளின்படி சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதனால் அந்த கழிவை வழங்கும் முறையை இடைநிறுத்துவதற்கும் அதற்கு பதிலாக புதிய விலை சூத்திரத்தின் கீழ் கழிவு முறையொன்றை அறிமுகப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது.